اللهم على سيدنا دعا بود يا كلهم خيرا وسلام على المرسلين والحمد لله رب العالمين. बुजुर्गों और मेरे प्यारे भाई, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அடிமையாக தேவையோட எங்களே தேவையுடையவர்களாக கருதி நாங்கள் ஈக்கிறது அல்லாஹ் தஆலாக்கு ஆக விருப்பமானதாக இருக்குது. நபிமார்கள வாழ்க்கையில் இது மிச்சமாக இருந்து ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவங்களாக கேட்பாங்க, ஃபகீராக கேட்பாங்க. அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் ஃபகீராக இருக்கிறேன், வ அனல் பாஇசுல் ஃபகீர், நான் பயந்தவனாக இருக்கிறேன், நான் ஃபகீராக இருக்கிறேன், உன் உதவி தேவையா அல்லான்னு கேட்பாங்க. இதுக்கு சொல்லுவாங்க இனாபத் தண்டுவாங்க, உள்ளம் அல்லாஹ்ட பக்கம் திரும்புறது. அல்லாஹ்ட நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறதோட அல்லாஹ் இடத்துல ஆதரவு வச்சுக்கொண்டே இருக்க வேணும். அல்லாஹ் தஆலா நன்மாராயங்கள் பலது சந்திக்கிறான். எங்களுக்கு நன்மாராயங்கள் நாங்கள் விலகி கொண்டு ஆதரவு வைக்கணும். வ அப்ஷிரு வ அம்மிலு மா யசுர்ருக்கும், நன்மாராயங்களை சொல்லுங்க நீங்க உம்மத்துக்கு. மக்கள் உள்ளத்துல நல்ல எண்ணங்களை உண்டாக்குங்க, அல்லாஹ்ட பக்கம் ஆதரவு உண்டாக்குங்க, அல்லாஹ்வோட ஆதரவு வைங்க. ஆதரவுகளை நிறைவேற்றக்கூடிய யாரும் இல்லை அல்லாஹ் தவிர, அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. இபாதத்தில் துஆல தௌஹீத் இருக்குது. வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன்கிட்ட தான் இபாதத் செய்யணும், அவன்கிட்ட தான் துஆவும் கேட்கணும். அல்லாஹ் கேட்கிறாக்களோடு சந்தோஷப்படுறான், கேட்கிறாக்களோடு அல்லாஹ் சந்தோஷப்படுறான், கேட்காதவங்களோடு அல்லாஹ் கோவப்படுறான். அதனால கேட்குறவங்களாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. வேற யார்ட்டையும் கேட்கறல்ல, யாரும் தரவும் மாட்டாங்க. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت. யா அல்லாஹ், நீ தரலண்டா யாருக்கும் தர முடியாது, நீ தந்தா யாருக்கும் தடுக்கவும் முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. அதனால அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நீங்க நம்பிக்கை வைங்க. உங்களோட தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தஆலா துஆ கேட்குமாறு கட்டளை போட்டிக்கிறான், துஆ கபூல் செய்வதாக வாக்களி செய்கிறான். துஆ கேட்க சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுறான், உதுஊனி, என்கிட்ட கேளுங்க, நீங்க என்னை அழையுங்க, நீங்க அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன், உங்களோட அழைப்புக்கு நான் விடையளிக்கிறேன். அதனால அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு கொண்டு அடியானை பார்க்கிறான். ரஃபத் ரஹமத்தோட பார்க்கிறான். அல்லாஹ்ட சிஃபத்தாக இருக்குது. வபில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உம்மத்தோட இரக்கம், உம்மத்தோட கவலையில் இருப்பாங்க. அல்லாஹ்வும் அதே தான். ரஃபத்து மீக்குது, ரஹமத்து மீக்குது அல்லாஹ்ட புறத்தில். அதனால அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஆதரவு வைங்க. நன்மாராயங்களை மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைங்க. அல்லாஹ் தஆலா துஆ கேட்கிறாக்களோட சந்தோஷப்படுறான், கேட்காதாக்களோட கோவப்படுறான். துஆ நபிமார்கள வழியிட முறையாக இருக்குது. துஆ என்றது நபிமார்கள முறை. நபிமார்கள் தாவத் கொடுப்பாங்க, துஆ செய்வாங்க. துன்யாட ஒன்றும் அவங்கள்ட்ட இருக்கல, அவங்கள்ட்ட படைகள் இல்லை, படை பட்டாளங்கள் இல்லை. நபிமார்கள்ட்ட இருந்தேன்னா தாவத் செய்வாங்க, துஆ கேட்பாங்க. அவங்களோட பொறுப்பில் தாவத் கொடுப்பாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சி துஆ கேட்பாங்க. அவங்க மௌத்தாய் போப்புகளை துன்யா விட்றல்ல, அவங்க வைக்கிறோம் இல்லை, விட்டு போகிறோம் இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று தான், நபிமார்கள் ஒன்று தாவத் கொடுப்பாங்க, துஆ செய்வாங்க. அவங்களோட துஆ மூலம் பெரிய பெரிய பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பான். முடியாத விஷயங்களை அவங்களோட துஆ மூலம் முடியுமாக்கி வைப்பான். ஏழாத விஷயம்
ஆனால் அவங்களோட துவாவால் அல்லாஹ் செஞ்சு வைப்பான். அதனால துவா நபிமார்கள் சுன்னத்தாக இருக்குது. நபிமார்கள் அவங்களோட எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் துவா மூலம் பெற்றுக்கொள்வாங்க. அதுதான் எங்களுக்கும் விடப்பட்டிருக்குது. அதனால துவா செய்யுங்க, துவா கேட்கிறவங்களாக மாறுங்க, துவா உடையவராக மாறுங்க. அது எப்படி? இபாதத் மூலம் துவா உடையவராக மாறுவீங்க. இபாதத் மூலம் உங்களோட மிசாஜ இபாதத்துடைய மிசாஜாக மாத்துங்க. இபாதத்தை உங்களே படைச்சிக்குது. இபாதத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம்னா எங்களோட மிசாஜ் இபாதத்துள்ளதாக மாறணும். எங்களோட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வின் அடிமையாக நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். எங்களோட பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவங்களாக மாறுவோம். எங்களோட தேவைகள் எங்களோட விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொள்றது. இது எங்களுக்கு சந்திக்கிற பாடமாக இருக்குது. இது அல்லாஹ்க்கு விருப்பமாக இருக்குது. நாங்கள் இன்ஃபராதியாகவும் கேட்போம், கூட்டாகவும் கேட்போம். அல்லாஹ்விடத்தில் துவா வானங்கள் பக்கம் போகுது. அந்த துவாக்களை கண்ணியம் செய்யப்படுது, சங்க செய்யப்படுது. அடியார்கள வேண்டுகோள் வருது. துவாவுக்கு சங்க செய்யப்படுது. துவாவிட பெரிய எதுவுமே இல்லை கண்ணியம் கொடுக்கறதுக்கு. துவா மேலே போகுது, அதுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுது. துவா பாதுகாக்கப்படுது அல்லது கபூல் செய்யப்படுது. மஹ்ஃபூஸ் மக்பூல் பாதுகாக்கப்படுது, கபூல் செய்யப்படுதுன்றா என்ன அர்த்தம்? எந்த துவாவும் கபூலியத்தும் உடனே விளங்குறது இல்லை. உடனே துவா கேட்ட உடனே விளங்குறது இல்லை விஷயம். அப்படி இல்லை. சில நேரங்களில் துவா கேட்டா உடனே கொடுக்குறேன், கபூல் செய்யறேன். சில கட்டங்களில் துவா கேட்பீங்க, அந்த துவா பாதுகாக்கப்படுது. துவா நிச்சயமாக கபூலும் செய்யப்படுது, பாதுகாக்கப்படுது. துவா ரத்து செய்யப்படுறல்ல, ஏற்றுக்கொள்ளப்படாம போறல்ல. துவா அப்படி ஆகிறதே இல்லை. எவ்வளவு பெரிய பாவி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாலும் துவா மறுக்கப்பட்டல்ல. துவா இபாதத்தாக இருக்குது. சில ஹிக்மத் மூலம் அல்லாஹ் அந்த கபூலியத்தை வெளியே காட்டுறதுல கொஞ்சம் லேட் ஆகுற. சில நேரம் அல்லாஹ்ட ஹிக்மத்தில் இருக்குது. ஒரு ஹிக்மத் இருக்குது, கேட்டா உடனே கொடுக்கிறது, அது ஹிக்மத். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், ஃபிரௌன் அநியாயம் செய்யறான், யா அல்லாஹ் இவன் எல்லை மீறி போறான். அதனால அவனுக்கு எதிராக பதுவா செஞ்சாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. பதில் வருது, கது உஜீப தாவத்துக்குமா, உங்களோட துவாக்கள் நான் கபூல் செஞ்சிட்டோம். அவங்களோட நன்மாரை உடனே வருது, உங்களோட துவாவை நாங்கள் கபூல் செஞ்சிட்டோம். ஆனால் துவாவுடைய வெளிரங்க தோற்றம் இப்போ 40 வருஷம் பின்னால் தான் நடந்தது. ஃபிரௌன் அழிக்குமாறு பதுவா செஞ்சாங்க. 40 வருஷம் பொறுத்து அவன் செத்து போனான். 40 வருஷம், அதுதான் விஷயம். அதனால துவா கபூல் ஆகுது, உடனே சில விஷயங்கள் விளங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை என்றால் துவா கபூல் ஆகும், ஆனால் சில நேரம் லேட் ஆகும். அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துள்ள விஷயமாக இருக்குது. அதனால அல்லாஹ்ட சிறப்பு மீக்குது, கருணையை மீக்குது. அல்லாஹ்ட கருணையால சில விஷயம் நடக்கும், சில டைம் அல்லாஹ்ட ஹிக்மத்தால சில விஷயங்கள் நடக்கும். ஹிக்மத் மனிதனுக்கு விளங்காது, அதனால் அவர் தடமாறுவார். அப்படி தடமாறவானம். சில டைம் ஹிக்மத்தால உங்களோட துவாக்கு லேட் ஆகுது. சில டைம் அல்லாஹ்ட கருணையால உங்களோட விஷயங்களை நிவர்த்தி செய்வான். பாரசி கவிதை ஒன்று படிக்கிறாங்க. ஒரு பாரசீக கவிதையை படிக்கிறாங்க. ஹிக்மத் மூலம் சில நேரம் அல்லாஹ் ஒரு கதவை மூடினா நீங்க தடமாறவானம். ஒருவேளை ஹிக்மத்தால் ஒரு கதவை மூடினா அவனோட கருணையால் இன்னொரு கதவை திறப்பான் அல்லாஹ் தாலா. சுப்ஹானல்லாஹ். அதில் கதவை மூடினது உங்களுக்கு ரிஸ்க நிப்பாட்டே இல்லை, வேற கதவால தர போறான் உங்களுக்கு. அல்லாஹ்விடத்தில் மூடுறது என்று பேச்சே இல்லை. அல்லாஹ் தாலாட சிஃபத் கொடுக்கறைத்தான், சேர்த்து ஒழிச்சு வைக்கிற பழக்கம் இல்லை. முழு ஹசானாவும் அது உங்களுக்கு தான். ஹசானாவை வசிக்கிறதே மஹ்லூக்கு தான். இன்னும் ஒரு பாரசீக கவிதையை படிக்கிறாங்க.
நான் படைப்புகளை படித்தது படைப்புகள் மூலம் பிரயோஜனம் அடைய இல்லை. உலகத்தில் அரசர்கள் எல்லாம் பெரிய ஆளாவது படைப்புகளால் தான். படைப்புகளால் அல்லாஹ்க்கு எந்த புரோஷனமும் இல்லை. அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் பெரியவனே தான், அவனுக்கு தான் புகழ் எல்லாம். அதனால் அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவன் கரீமாக இருக்கிறான், சங்கையானவனாக இருக்கிறான். முழு படைப்புகளை படைச்சி அவனோட கருணையால தான், அவனோட கருணையால தான் படைப்புகளை படைச்சிக்கிறான். படைப்புகள் தேவையுள்ளவங்க எங்கள்கிட்ட கேட்பாங்க, நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். அல்லாஹ் தாலா ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறான். யானையை யானையாக படித்தான், எறும்பு எறும்பாக படித்தான். யானைக்கு மாதிரி கொடுப்பான், எறும்புக்கு எறும்பு மாதிரி கொடுப்பான். எப்படியும் கொடுக்கறைத்தான். எந்த படைப்புகளும் யாரும் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு இழந்து போக வானம். நீங்க ஆதரவு வைங்க, நீங்க நன்மாராயங்களை எதிர்பாருங்க, நன்மாராயங்களை சொல்லுங்க. நீங்க மக்களுக்கு நன்மாராயங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய பக்கம் ஆதரவு உண்டாக்குங்க, எதிர்பாருங்க. அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்த போறான். வஅப்ஷிரு வஅம்மிலு மா யசுர்ருக்கும். நன்மாராயங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமான நிலைமைகள் வரும் என்று நீங்க அல்லாஹ்ட்ட ஆதரவு வைங்க. சஹாபாக்கள் பெரிய சஞ்சலத்தில் இருந்தாங்க, அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க. என்ன சாப்பாடு இல்லை, ரொட்டி இல்லை, இரவையில் பயம், பகலில் பயம். நபி அவங்கள்ட்ட வந்து துவா செய்ய செல்றாங்க. ஏன் உதவி வருது இல்லை? அவங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுச்சு. நீங்க நன்மாராயங்களை பேசுங்க, நன்மாராயங்களை சொல்லுங்க, ஆதரவு வைங்க. அல்லாஹ் சந்தோஷமான நிலைமைகளை உங்களுக்கு தருவான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு வறுமையை பற்றி பயம் இல்லை, எனக்கு பயமாய்க்குது அல்லாஹ் அவன கருணையால உலகத்தை விசாலமாக்கி தரது நான் பயப்படுறேன். அல்லாஹ்ட தர்த்தீபாக இருக்குது, அல்லாஹ்ட ஹசானா இருக்குது. அல்லாஹ் கொடுக்கத்தான் விஷயிக்கிறான், அல்லாஹ் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடியார்கள் அல்லாஹ்க்கு என்ன கொடுக்க இயலும்? அடியார்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க, தேவையில்லவங்களாக இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஃபகீர்கள், நீங்க எல்லாம் ஃபகீர்கள். வஅன்துமுல் ஃபுகரா, நீங்க எல்லாம் ஃபகீர்கள். ஃபகீருக்கு என்ன கொடுக்க இயலும் அல்லாஹ்க்கு? அல்லாஹ் கனியாக இருக்கிறான், அல்லாஹ் கரீமாக இருக்கிறான். அதனால அல்லாஹ் தாலா அவன்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி துஆவுடைய வாசலை திறந்திருக்கிறான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்க என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட துஆ செய்யுங்க, நான் துஆ கபூலாக்குறேன். அதனால நபிமார்களோட வழிமுறை தான் துஆவாக இருக்குது. மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவாங்க, துஆ என்றது நபிமார்களோட வழியுடைய பாதையாக இருக்குது, நபியுடைய பாதையாக இருக்குது. அந்த பாதையில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் போட்டுக்கொள்ளணும். நபிமார்களோட உழைப்புல எங்களை ஈடுபடுத்தி கொண்டு துஆ செய்யுங்க, செஞ்சு பாருங்க. உங்களோட துஆ எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க. துஆ பல விஷயங்களை செஞ்சிடும். நீண்ட நீண்ட துஆக்கள் நபிமார்கள் கேட்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ தான் கேட்டாங்க. மிஸ்ரில் இருந்து ஓடி வராங்க, ஃபிரௌன் கொல்ல பார்க்குறான் அவங்கள. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஊருக்கு போய்த்துட்டாங்க, மதியன்ல. அங்கே யாரும் தெரியாது, காடு, மக்கள் அவங்களோட கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு நிற்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு உதவி பண்ணாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. நபிமார்கள் அஹ்லாக் ஐத்தான், நபியாக ஆக முன்னாலே அஹ்லாக் உள்ளவங்களாக இருப்பாங்க, நபியாக இந்த பின்னாலே அஹ்லாக் உள்ளவங்களாக இருப்பாங்க. பலகீனமான அந்த பெண்களுக்கு உதவி பண்ணாங்க. எங்க போறேன்னே தெரியா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு துவா செஞ்சாங்க, ஒரு துவா செஞ்சாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். துவா செஞ்சாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ஏ அல்லாஹ், உன்னிடத்தில் என்ன நலவுகள் இருக்குதோ நான் அந்த நலவுக்கு தேவையில்லவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ்.
உங்களோட நலவுக்கு நான் தேவையில்லைவனாக இருக்கிறேன். இந்த துவா கேட்டாங்க, வாசல் திறக்கப்படுது, எல்லா கதவும் திறக்கப்படுது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட புறத்தால அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுது. அங்க போறாங்க, அறிமுகமாகறாங்க, அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. நஜவுத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்க பயப்படுவான அநியாயக்கார கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை காப்பாத்திட்டான், நீங்க கிட்ட வந்துட்டீங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க போறண்டா அங்க போய் சிட்டிசன் எடுக்கணும், விசா எடுக்கணும், எல்லாம் நடந்துட்டு. நீங்க இங்கே இருங்க, 8 வருஷம் இருங்க, 10 வருஷம் இருங்க, சிட்டிசன் கிடைச்சிட்டு அவருக்கு கல்யாணமும் நடக்குதாங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் கடைசியா நுபுவத்தும் கிடைக்குது. ஒரு துவா தான், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ஒரு துவா தான், யா அல்லாஹ் அவனோட புறத்தில் என்னென்ன கைரிக்கோ அதுக்கு நான் தேவையில்லைவனாக இருக்கிறேன். அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான் அவங்களுக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் இதை சம்பவமாக சொல்றான். நபிமார்கள சம்பவத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. இந்த உம்மத்துக்கு நபிமார்கள சம்பவம் சொல்லப்படுது நபியுடைய உழைப்பை செய்வதற்காக வேண்டி. நபிமார்கள நிலைமைகளை விளங்குங்க, நபிமார்கள உதவிகளை பாருங்க, அதையும் சொல்லப்பட்டிருக்குது. நபிமார்கள் எவ்வளவு கஷ்டங்களை சுமந்தாங்க, அதையும் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களோட பொறுப்பை நீங்க விளங்குங்க, உங்களோட பொறுப்பை நீங்க நிறைவேற்றுங்க. எவ்வளவு பொறுப்பை நிறைவேற்றீங்களோ அவ்வளவுக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கு. அல் மஊனத்து அலா கதிரில் மஊனா, எவ்வளவு நீங்க பொறுப்பை நிறைவேற்றீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதனால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறது, அல்லாஹ்விடத்துல கேட்கறது, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், வேற யாரும் கொடுக்கிற யாருமே இல்லை. துஆட வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிக்கிறான். எல்லா நிலைமைகளையும் கேட்கலும், உட்கார்ந்து கொண்டு, நின்று கொண்டு, நடந்து கொண்டு, கூட்டாக தனிப்பட்ட முறையில் துவா செய்யலாம். அல்லாஹ்ட்ட டைம் கேட்டு துவா கேட்க தேவையில்லை. எங்கேயாவது யாரை சந்திக்கிறேன்னா உலக விஷயங்கள்ல டைம் எடுக்கணும். இங்க கதவு திறந்து இருக்குது, நீங்க விரும்பின நேரம் கேளுங்க. கேட்கறதால சந்தோஷப்படுறான், கேட்காம இருக்கிறதால கோவப்படுறான். அதனால நாங்க எங்கட மிசாஜ தாவத்துட மிசாஜாகவும் ஆக்கணும். தாவத் எங்கட அடிமைத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி, இபாதத் நாங்க அடிமை என்று காட்டுறது, அடிமை என்று ஹக்காத அதா செய்யணும். நாங்க துவான்றது என்ன, நாங்க அல்லாஹ்ட்ட கூலி கேட்கிற மாதிரி, நாங்க கூலியை கேட்கிற மாதிரி. ஒரு கூலி வேலை செய்யறவர் கூலி கேட்டு வருவார் தானே, அதே மாதிரி அல்லாஹ்ட்ட கூலியை கேட்க வந்திருக்கிறோம். வேலை செஞ்சுட்டேன் சம்பளம் தாங்கன்னு கேட்கிற மாதிரி ஃபலாயில்ல எல்லா வாதாக்களும் இருக்குது. வாதாக்கள் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க இந்த அமல் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இதை தருவோம், சந்தோஷமா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா வாதா கொடுத்தா மாறு செய்ய மாட்டான். அதனால அமல் செஞ்சு சந்தோஷமா இருங்க. அமல் செஞ்சு அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. எங்கட வேலை என்ன, அமல் செய்யறது அல்லாஹ்ட்ட கேட்கறது தான். அதுதான் துவான்னு சொல்றது. துவா எல்லா நேரங்களிலும் கேட்கலும், எல்லா நிலைமைகளிலும் கேட்கலும். அதுக்கு சில முறைகள் இருக்குது, அந்த முறைகளோட கேட்கணும். அப்படி கேட்டால் அதுல அதிகமாக கபூலாக சந்தர்ப்பம் இருக்குது. துவா கேட்கணும், எப்படி கேட்க ஒன்றிக்குது, துவா கேட்கணும் யக்கீனோட. எங்களோட துவா நிச்சயமாக கபூலாகுது என்ற நம்பிக்கையோட கேட்போம். நாங்க எங்களுக்கு வெனுங்கினோ வெனுங்கல்லையோ துவா கபூல் ஆகுது. துவா கபூலாக்கப்படவும் செய்யும், துவா பாதுகாக்கப்படவும் செய்யும். துவா கபூலாகிற விஷயத்தில் சந்தேகம் வைக்கப்படாது உள்ளத்துல. துவா கபூலாகுது அல்லாஹ்விடத்துல. யகீனோட துவா கேட்கணும். அல்லாஹ்ட கட்டளை துவா செய்யுமாறு, அல்லாஹ்ட கட்டளை வாதா கபூல் செய்யறதாக துவா கபூலாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில் துவா செய்யறது. அவங்களோட வழிமுறைகள் உண்டு தான். முதலாவது அல்லாஹ் புகழணும். ஃபதாயிலே அமல், ஃபதாயிலே குர்ஆன் எழுதுறாங்க ஷேகுல் ஹதீஸ் ஸக்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க துவா கேட்கிற ஒழுக்கங்கள் எழுதிக்கிறாங்க. முதலாவது அல்லாஹ் புகழணும், ரெண்டாவது ஸலவாத் சொல்லணும்,
உம்மத்துக்காக எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் அல்லாஹ்ட தேவைகளை கேட்கணும். ஃபஸாயிலே குர்ஆன் அது எழுதப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஃபஸாயில்களை அதிகமாக வாசிக்கணும். நாங்கள் ஃபஸாயில் எங்கள் நினைவில் ஈக்கணும். எங்களுக்கு ஃபஸாயில் சிந்தனையோடு அமல் செய்யணும். நாங்கள் எல்மதிக்கிற நோக்கமே ஆயித்தான். சும்மா பேகத்துக்கு அலைகிற நோக்கமே இல்லை. சும்மா அலைகிறது நோக்கமே இல்லை. எவ்வளோ அலைஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. இல்லை இல்லை, நாங்கள் அந்த நக்கல் ஹரக்கத்தோடு ஒன்று செய்ய வேண்டியது. இது ஒரு காய்தாவாக சட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சதோடு சேர்ந்து நாங்கள் இந்த சிஃபத்துகளை உண்டாக்கணும். அல்லாஹ் புகழோனும், சலவா சொல்லணும், மோமின்களுக்காக துவா செய்யணும். அதுக்கு பின்னால் எங்களோட ஹாஜத்துகளை கேட்கணும். உலகத்தோட தேவைகளை கேளுங்க, ஆஹிராவை கேளுங்க, அல்லாஹ்ட பொருத்தத்தை கேளுங்க. இதுதான் துவாட முறையாக இருக்குது. அதனால நாங்கள் எங்களோட வளமையாக்கணும் துவா செய்கிறதாக. எஜித்தமால மட்டும் வந்து துவா என்று செல்றது இது படிக்கிறதுக்காக வேண்டி. துவா என்றது நாங்கள் இன்ஃபிராதியாக கேட்கணும், தனிப்பட்ட முறையில் கேட்கணும். எங்களையே அல்லாஹ்ட துவா செய்கிற மக்களாக நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் துவாவை எங்களோட உண்டுகோலாக நாங்கள் ஆக்குவோம். நாங்கள் துவா மோமின்களோட ஆயுதம். என்ன சரி, பாம்பு வந்துட்டா நாங்கள் என்ன தேடுவோம்? ஆயுதம் தேடுவோம், கம்ப தேடுவோம். அதே மாதிரி முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நிலைமைகள் வந்துட்டா அதை கடத்தி தேடுறது துவா தான். துவால நாங்கள் கேட்கறதும் நடக்கும், கிடைக்கும். வார சோதனைகள் இல்லாமல் ஆகிடும். துவாவால நோய்கள் குணமாகிடும். துவாவால தேவைகள் நிறைவேறும். துவாவால கவலைகள் நீங்கிடும். துவா பெரிய வாசல் கதவாக இருக்குது. அல்லாஹ் திறந்து வச்சிக்கிறான் எங்களுக்காக வேண்டி. கபூல் செய்யறதுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான், வாதா தந்திருக்கிறான். அதனால துவா செய்யறது. அல்லாஹ் துவா செய்வோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الملك كله وبيدك الخير كله إليك يرجع الأمر كله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد ويحيي ويميت وهو على كل شيء قدير. اللهم أنت أحق من ذكر وأحق من عبد وأنشر من ابتغي وأراف من ملك وأراف من ملك وأراف من ملك وأجود من سئل وأوسع من أعطى. اللهم أنت الملك لا شريك لك لا شريك لك. اللهم أنت الملك لا شريك لك لا شريك لك لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. ربنا صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. اللهم اغفر لي ولوالدي واغفر يا رب لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.
अल्लाहुम्मा अशरह सुदूरना लिल इस्लाम, अल्लाहुम्मा हब्बिब इलैना अल ईमान वज़य्यिनहु फ़ी क़ुलूबिना वकर्रिह इलैना अल कुफ्र वल फ़ुसूक़ वल इस्यान, अल्लाहुम्मा इजअलना मिनर राशिदीन, अल्लाहुम्मा इजअलना मिनर राशिदीन, अल्लाहुम्मा इजअलना मिनर राशिदीन। अल्लाहुम्मा अक़बिल बिक़ुलूबिना इला दीनिक व अक़बिल बिक़ुलूबि जमीइल मुस्लिमीन इला ताअतिक, अल्लाहुम्मा इन्ना क़ुलूबना व नवासियना व जवारिहना बियदिक लम तुमल्लिकना मिनहा शैया फ़इज़ा फ़अल्ता ज़ालिका बिना फ़कुन अंत वलिय्यना वहदिना इला सवाइस सबील, अल्लाहुम्मा कुन अंत वलिय्यना वहदिना इला सवाइस सबील, अल्लाहुम्मा कुन अंत वलिय्यना वहदिना इला सवाइस सबील, अल्लाहुम्मा या मुक़ल्लिबल क़ुलूब सब्बित क़ुलूबना अला दीनिक, या मुसर्रिफ़ल क़ुलूब सर्रिफ़ क़ुलूबना अला ताअतिक, रब्बना ला तुज़िग़ क़ुलूबना बअद इज़ हदैतना व हब लना मिन लदुनका रहमा इन्नका अंतल वहाब, रब्बना ला तुआख़िज़ना इन नसीना व अख़्ताना, रब्बना वला तहमिल अलैना इसरन कमा हमलतहु अलल लज़ीना मिन क़ब्लिना, रब्बना वला तुहम्मिलना मा ला ताक़त लना बिही वाफ़ु अन्ना वग़फ़िर लना वरहमना अंत मौलाना फंसुरना अलल क़ौमिल काफ़िरीन, तवफ़्फ़ना मुस्लिमीन वअल्हिक़ना बिस्सालिहीन गैर ख़ज़ाया वला नदमा वला मफ़्तूनीन, अल्लाहुम्मा अलहिमना मराशिद उमूरिना वअईदना मिन शुरूरि नुफूसिना, अल्लाहुम्मा आति नुफूसना तक़वाहा व ज़क्किहा अंत खैरु मन ज़क्काहा अंत वलिय्युहा व मौलाहा, अल्लाहुम्मा आतिना अफ़ज़ल मा तुती इबादका सालिहीन, अल्लाहुम्मा आतिना अफ़ज़ल मा तुती इबादका सालिहीन, अल्लाहुम्मा आतिना अफ़ज़ल मा तुती इबादका सालिहीन व आतिना अफ़ज़ल मा तुती अन्नास मिनल माली वल अहली वल वलद गैर दाल वला मुदिल, अल्लाहुम्मा जलिल हयात ज़ियादतन लना फ़ी कुल्लि खैर व जलिल मौत राहतन लना मिन कुल्लि शर, अल्लाहुम्मा जलिल हयात ज़ियादतन लना फ़ी कुल्लि खैर व जलिल मौत राहतन लना मिन कुल्लि शर, अल्लाहुम्मा रब्बना बारिक लना फ़िल मौत व फ़ीमा बअदल मौत, रब्बना आतिना फ़िद दुन्या हसना व फ़िल आखिरति हसना व क़िना अज़ाबन नार, अल्लाहुम्मा अंसुर मन नसर दीन मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम वजअलना मिनहुम, अल्लाहुम्मा अंसुर मन नसर दीन मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम वजअलना मिनहुम, अल्लाहुम्मा अय्यिदिल इस्लाम व अंसारा, अल्लाहुम्मा अय्यिदिल इस्लाम व अंसारा, अल्लाहुम्मा अय्यिदिल इस्लाम व अंसारा व अज़िल्ल शिर्क व अशरारा, इन्ना नजलुका फ़ी नुहूरिहिम व नऊज़ु बिका मिन शुरूरिहिम, रहमतक नरजू फला तकिलना इला अनफुसिना तरफ़त ऐन वला तंज़ मिन्ना सालिह मा आतैतना, अल्लाहुम्मा ज़िदना वला तनक़ुसना व अकरिमना वला तुहिन्ना व आतिना वाफ़ु अन्ना। ए अल्लाह हमारी मग़फ़िरत फरमा, ए अल्लाह हमारी और पूरी उम्मत की पूरी मग़फ़िरत फरमा। हम तेरे दरबार में इक़रारी मुजरिम हैं, ए अल्लाह हमको अपने जुर्मों का इक़रार है, तेरे पाक दरबार में हम इक़रारी मुजरिम हैं, ए अल्लाह हमारे जुर्मों से दरगुजर फरमा, एक एक उम्मती की मग़फ़िरत फरमा, एक एक उम्मती की मग़फ़िरत फरमा, पूरी उम्मत को अपनी तौफ़ीक से अपनी ताईद से सरफराज फरमा। ए अल्लाह जिन कामों से और जिन बातों से तू राज़ी होता हो इन बातों के हमें भरपूर तौफ़ीक अता फरमा, मौत तक इखलास इस्तिक़ामत के साथ हमको तेरे दीन पर तेरे दीन के तकाज़ों पर ए अल्लाह हमको कायम दायम फरमा। ए अल्लाह मकबूलियत हमें नसीब फरमा। ए अल्लाह जिन कामों की तौफ़ीक हुई है उन कामों में कबूलियत भी डाल दे और मौत तक इखलास और इस्तिक़ामत के साथ हमें अपने दीन पर कायम फरमा, दीन के कामों पर कायम फरमा। एक एक उम्मती को नवाज दे, कोई किसी को भी महरूम न फरमा। ए अल्लाह हर खैर के दरवाजे हम पर खोल दे, हर शर से, हर फितने से, हर बला से, हर बीमारी से हमारी और पूरी उम्मत की पूरी हिफाजत फरमा। ए अल्लाह हमारी हिफाजत फरमा, हमारे दीनी उमूर की हिफाजत फरमा, हमारी हिफाजत फरमा, हमारे दीनी उमूर की हिफाजत फरमा। रब्बना सल्लिमना व सल्लिम दीनना, रब्बना सल्लिमना व सल्लिम दीनना, रब्बना सल्लिमना व सल्लिम दीनना,
रब्बना ला तजअलना फितनतन लिलकौमिज़ ज़ालिमीन वनज्जिना बिरहमतिका मिनल कौमिल काफिरीन फातिरस समावाति वल अर्द अंत वलियुना फिद दुनिया वल आखिरह तवफ़्फ़ना मुस्लिमीन वअल्हिक़ना बिस्सालिहीन गैर ख़ज़ाया वला नदमा वला मफ्तूनीन। ए अल्लाह हम पर अपना फज़ल फरमा और हर खैर को हमारी तरफ मुतवज्जे फरमा, हर शर से हमारी पूरी पूरी हिफाज़त फरमा। हमारे दीनी कामों की, दावत के कामों की, मदारिस की, मसाजिद की और जितने हमारे दीनी उमूर है ए अल्लाह उसकी हिफाजत फरमा ले। मुखलिसीन को, मुस्तखलिसीन को तेरे कामों पर जमा फरमा दे। हर शरीर की शरारत से, हर फितने के फितने से, हर खललन्नास के खलनाजी से, हर जालिम के जुल्म से हमारी और हमारी तमाम दीनी उमूर की पूरी पूरी हिफाजत फरमा। पूरे आलम में खैर के फैलने की और शर के मिटने की सूरतें पैदा फरमा। दावत के इस काम को कबूल फरमा। ए अल्लाह एक एक उम्मती को कबूल फरमा। जो मेहनतें हो रही है, जो कुर्बानियाँ तेरे बंदे दे रहे हैं, दूर दराज ए अल्लाह मुल्कों में जा रहे हैं और अपनी जान लगा रहे हैं। ए अल्लाह इनकी कुर्बानियों को कबूल फरमा, इनकी कुर्बानियों को कबूल फरमा, इनकी कुर्बानियों को कबूल फरमा, इनकी मेहनतों को कबूल फरमा, इनकी दुआओं को भी कबूल फरमा और इन सब को कबूल फरमा कर पूरे आलम में खैर के फैलने की, शर के मिटने की और फितनों के ख़त्म होने की सूरतें पैदा फरमा। अमन को और ईमान को पूरे आलम में फैला दे। ए अल्लाह तेरी इताअत की फिजा बना दे। एक एक उम्मती में तेरी इताअत की सूरतें पैदा फरमा दे। अपनी इताअत से हमको माला माल फरमा, अपनी मासियत और गुनाहों से हमारी पूरी हिफाजत फरमा। जिंदगी के जितने दिन बाकी हैं ये अल्लाह तेरी ताअत पर गुजरवा दे और मरने का वक्त आवे तो हम में से एक एक को कमाल ईमान पर खात्मा नसीब फरमा, कमाल ईमान पर खात्मा नसीब फरमा। मौत और मौत में बरकत मुकद्दर फरमा। मौत के बाद की हलाकतों से हिफाजत फरमा। मौत के बाद आने वाली अबदी रहमतों से माला माल फरमा। ए अल्लाह हमारी दुनिया भी संवार दे, हमारी आखिरत भी संवार दे, हमारा दीन भी संवार दे, हर खैर से माला माल फरमा। रब्बना आतिना फिद दुनिया हसना वफिल आखिरत हसना वक़िना अज़ाबन्नार। ए अल्लाह तेरे बंदों ने दुआओं के लिए कहा है, लिखा है, वो दुआओं के उम्मीदवार है। या अल्लाह वो हमसे नहीं कहना चाहते हैं, वो तो आपसे कहना चाहते हैं। अल्लाह वो तो आपसे कहना चाहते हैं। इसलिए जिस बंदे की जो दाद आप उसको खूब जानते हैं, उनकी दाद दरखास्त को भी जानते हैं, उनकी तकलीफों को भी जानते हैं। इसलिए जिसने जिस काम के लिए दुआ मांगी है ए अल्लाह वो दुआ उसके हक में कबूल फरमा और उसमें बरकत अता फरमा और हम सबको अपने खैर से माला माल फरमा। हम सब के लिए वो तमाम दुआएं कबूल फरमा जो जनाब रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मांगी है। अल्लाहुम्मा इन्ना नसअलुका मिन खैरि मा सअलक मिन्हु नबियुका मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व नऊज़ु बिका या रब मिन शर्रि मा इस्तआज़क मिन्हु नबियुका मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। हमारे परेशानों की परेशानियां दूर फरमा, बीमारों को शिफा अता फरमा, मोहताजों की मदद फरमा, कर्जदारों को कर्जों में से नजात दे, हलाल पाक रोजियों के दरवाजे उम्मत पर खोल दे, हराम के रिस्क से उम्मत की हिफाजत फरमा। जब तक जिंदगी के दिन बाकी है तेरे हुक्म पर गुजर जावे और मरने के वक्त आवे तो कमाल ईमान पर खात्मा नसीब फरमा। रब्बना तक़ब्बल मिन्ना इन्नका अंतस समीउल अलीम व तुब अलैना या रब्बना इन्नका अंतत तव्वाबुर रहीम। व सल्लल्लाहु तआला अला खैर खल्क़ि मुहम्मद व आलिहि बिरहमतिका या अरहमर राहिमीन। सुब्हान रब्बिका रब्बिल इज्जति अम्मा यसिफून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।